மீண்டும் முத்தார் என்ற அந்த செய்தியாளர் சௌத்ரி என்ற ஒரு நபரை வைத்துக் கொண்டு அவரோடு பேட்டி காண்பதை போல மீண்டும் காமராஜரை பற்றியும் நம்முடைய சமுதாயத்தை பற்றியும் நம்முடைய சமுதாய மக்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற விதத்தில் அந்த பேட்டி மீண்டும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து எவ்வளவு பெரிய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்ற பிறகும் கூட தமிழக அரசு அவனை எதற்காக விட்டு வச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த தைரியத்துல இன்றைக்கு அரசு அவனுக்கு துணை நிற்கின்றது என்ற தைரியத்தினால அவன் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய சமுதாயத்தை அவன் இழிவுபடுத்தி பேசுவதை தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கின்றான். நாடார் சமுதாயத்திற்கும் தேவர் சமுதாயத்திற்கும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுகின்ற விதத்தில் இவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அதனால் என்னுடைய அன்பான சமுதாய மக்களே, முத்தார் என்ற அந்த முட்டாளை தமிழக அரசு எதற்காக விட்டு வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாடெங்கும் போராட்டம் நடத்தியாச்சு, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாச்சு. ஆனால் முத்தாருக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டு போராடுகின்றவர்களை கைது செய்கின்றது இந்த அரசு. இன்னைக்கு எதற்காக நான் இதை மீண்டும் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் யாரையாவது பேட்டி எடுக்கிற மாதிரி எடுத்து அதுக்குள்ள காமராஜரையும் நாடாரையும் புகுத்தி நான் சொல்லல, அவன் சொன்னான், இவன் சொன்னான். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய காலகட்டத்தில் யாரெல்லாம் காமராஜரை இழிவாக பேசினார்களோ அவர்களுக்கு எதிர்த்து இந்த நாடார் சமுதாயம் குரல் கொடுத்திருக்கிறது. ஏதோ அவர்கள்லாம் எதிர்க்காத மாதிரியும் இவரை மட்டும் தான் நம்ம போய் எதிர்க்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இன்றைக்கு முத்தார் உருவாக்கி கொண்டிருக்கிறான். இதற்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் நாடார் சங்கங்கள், மிகப்பெரிய சங்கங்கள் இதற்கான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இதற்காகத்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் சொன்னாரு, யாரை எந்த பதவியில் வைக்க வேண்டும் என்பதை மக்களாகிய நீங்களும் முடிவெடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட பண்பு உடையவரை ஒரு தலைவராக ஒரு உயர்ந்த பதவிக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தால்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படிலாம் சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில சில தலைவர்களை தேர்ந்தெடுத்தார், சில தலைவர்களை புறக்கணித்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போனோம், எல்லாரும் கட்சி பணி ஆற்ற வர வேண்டும், அனுபவம் மிக்கவர்கள் எல்லாம் நீங்கள் பதவிகளிலே இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மக்களிடத்திலே நம்முடைய கட்சியை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? அதனால் அனுபவமிக்க தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணியாற்ற வர வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்தார். அந்த திட்டத்தின்படி தாமே முதலில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். காமராஜர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த காரணத்தினால் அவரோடு இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணியாற்ற வந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன், மொரார்ஜி தேசாய் என்ற ஒரு மனிதர் மட்டும் காமராஜரை மிகப்பெரிய குற்றச்சாட்டினார். காமராஜர் மீது நான் இந்த பதவியில் இருக்கக்கூடாது என்பதற்காக பெருந்தலைவர் காமராஜர் இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி காமராஜர் மீது ஒரு குற்றம் சுமத்தினார் மொரார்ஜி தேசாய். இந்திரா காந்தியை பாரத பிரதமராக தேர்ந்தெடுத்து இந்திரா காந்தி அவர்களுக்கும் காமராஜருக்கும் சில பிரச்சனைகள் வந்த போது கூட அன்றைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் காமராஜரிடத்திலே சொன்னார்கள், இந்திரா காந்தியை பிரதமராக தேர்ந்தெடுத்ததற்கு பதிலாக நீங்கள் மொரார்ஜி தேசாயை தேர்ந்தெடுத்திருந்தால் இன்றைக்கு அவர் உங்களோடு ஒத்து போயிருப்பார், உங்களோடு இருந்திருப்பார் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்போதும் காமராஜர் சொன்னார், நான் ஒருபோதும் மொரார்ஜி தேசாயை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று சொன்னார். நிறைய பேர் கேட்டாங்க, எதுக்காக நீங்கள் மொரார்ஜி தேசாயை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி கேட்டார்கள். காமராஜர் சொன்னார், நான் ஒருபோதும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அப்படிதான் சொன்னார். மொரார்ஜி தேசாய் காமராஜரை நேரடியாக சந்தித்து அவருடைய வீட்டுல போய் கேட்டாரு, காமராஜ், நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன், எதற்காக நீங்கள் என்னை பதவிக்கு வரக்கூடாமல் தடுக்கிறீர்கள்,
என்றெல்லாம் போய் மொராஜி தேசாய் நேரடியாவே காமராஜர்கிட்ட கேட்டாரு. காமராஜர் பொறுங்கண்ணை பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இப்படி தொடர்ந்து செய்த போது கூட மொராஜி தேசாயை ஏன் காமராஜர் புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் போய் காமராஜர் சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள். நீங்கள் தொடர்ந்து மொராஜி தேசாயை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறீர்களே, எதற்காக? அதோடைய காரணத்தையாவது நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி காமராஜரிடத்தில் கேட்டார்கள். காமராஜர் சொன்னார், மொராஜி தேசாய் என்பவர் ஒரு பிடிவாத குணம் கொண்டவர். இதுதான் செய்யணும் அப்படின்னா அதுதான் செய்யணும். மக்களுக்கு அது பிடிக்கல, மக்கள் எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொன்னால் கூட நீங்க இதைத்தான் செய்யணும்யா அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கின்ற ஒரு பிடிவாத குணம் கொண்டவர் மொராஜி தேசாய். மக்களுக்காக சில நேரத்துல மக்கள் தன்னுடைய தேவைக்காக போராடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அரசினுடைய சட்டத்திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட மக்களுக்காக சில நேரங்களில் அரசும் அரசு பதவிகளில் இருப்பவர்களும் தலைவர் பதவியில் பண்புள்ளவர்களும் மக்களுக்காக சில நேரங்களில் நெளிவு சுழிவோடு போகணும். அப்பந்தான் இந்த நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொன்னார் காமராஜர். அப்படி என்றால் மொராஜி தேசாய் அதற்கு தகுதியற்றவரா அப்படிலாம் போய் காமராஜர்கிட்ட கேட்டாங்க. காமராஜர் சொன்னார், அவர் பிடிவாத குணம் கொண்டவர், அவர் தலைமை பண்புக்கு வந்தால் நிச்சயமாக மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொன்னார். ஜனதா கட்சி வெற்றி பெற்ற காலத்தில் ஜனதா கட்சியினுடைய சார்பில் மொராஜி தேசாயை பிரதமராக தேர்ந்தெடுத்தார்கள். மொராஜி தேசாய் பிரதமராக பதவியேற்ற 2 ஆண்டுகளில் ஜனதா கட்சி காணாமலே போயிட்டு அவருடைய தவறான நடவடிக்கைகளினால், தவறான வழிநடத்தலினால் அன்றைக்கு ஜனதா கட்சி காணாமலே போயிடுது. இதைத்தான் காமராஜர் அவர்கள் முன்னாடியே சொன்னாரு, யாரை எந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மக்களாகிய நீங்கள் புரிந்து தெரிந்து கொண்டு உங்களுக்காக யார் நெளிவு சுழிவோடு ஆட்சி செய்கின்றார்களோ செய்வார்களோ அவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி காமராஜர் சொன்னார். இன்றைக்கு உலக அளவில் இன்றைக்கு 3ஆம் உலக போர் வருமோ வராதோ அப்படிங்கிற அச்சம் கூட இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒரு சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிடிவாத குணம். இன்னைக்கு ட்ரம்ப் இன்னைக்கு அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு போர்க்கப்பல் அனுப்பு, அந்த நாட்டுக்கு போர்க்கப்பல் அனுப்பு, நான் இந்த நாட்டுக்கு இவ்வளவு வரி விதிப்பேன், அந்த நாட்டுக்கு இவ்வளவு வரி விதிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நாட்டில் உலகத்துல இன்னைக்கு உண்டாகி இருக்குன்னா அதுக்கு அவருடைய பிடிவாத குணம் தான் காரணம். இதைத்தான் காமராஜர் சொன்னார், பிடிவாதம் உள்ளவனை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று சொல்லி. இதை விட இன்னும் சொல்லலாம். இன்னொரு சிறப்பான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். காமராஜர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டத்திற்கு ஒரே நிமிடத்தில் முற்றுப்புள்ளி வைத்தார். ஒரு நாள் காமராஜர் தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு இருக்காரு. போகின்ற வழியில் மாணவர்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். ஆங்காங்கே எந்த வண்டியும் போக முடியாது, அப்படியே வண்டியெல்லாம் ரோடு பிளாக் ஆகி நிக்கி. அங்கிருந்து அதிகாரிடத்தில் காமராஜர் கேட்கிறார், ஏன் இங்கே வண்டியெல்லாம் போக முடியாம டிராபிக்ல நிக்கி? காமராஜரிடத்தில் அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள், மாணவர்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பஸ் கண்டக்டர் மாணவர் அடிச்சுட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்த மாணவர்களும் இறங்கி வீதியில் போராடிக்கிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. காமராஜர் காரிலிருந்து இறங்கி மாணவர்கள் மத்தியில் சென்றார். மாணவர்களிடத்திலே கேட்டார், என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டார். ஐயா, எங்களை அவர் அடிச்சுட்டாரு கண்டக்டர், என்னப்பா செய்யணும்னு கேட்டார். ஐயா, அவரை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க ஐயா, அவர் இந்த மாதிரி எங்களை அடிச்சுட்டாருன்னு சொல்லி மாணவர்கள் கோரிக்கையை முன்வைத்தார்கள். காமராஜர் இவ்வளவுதானே, அதிகாரியை கூப்பிட்டாரு, அவனை டிஸ்மிஸ் பண்ணு, என்னை பார்க்க சொல்லு. சரிப்பா, அவனை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, நீங்களாம் போயிட்டு இருக்கனாரு. மாணவர்கள் உடனே கலைந்து சென்றார்கள். ஒரு போராட்டத்திற்கு 1 நிமிடத்தில் முற்றுப்புள்ளி வைத்தார். கண்டக்டர் போய் தலைமைச் செயலகத்தில் போய் காமராஜரை பார்த்து ஐயான்னு போய் கேட்டாரு, உனக்கு அறிவு இருக்கானே, மாணவர்கள்ட்ட போராடலாம், மாணவர்கள்ட்ட சண்டை போடலாமா? பள்ளிக்கூடத்துல படிக்க போறோட சண்டை போடாத, போ இந்த ஊர்ல இருக்காத, இன்னொரு ஊர்ல போய் வேலை பாருன்னு சொல்லி இன்னொரு ஊருக்கு அவரை டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுட்டாரு. மக்களுடைய தேவைகளை, மாணவர்களுடைய தேவையை ஒரு போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்திற்கு ஒரு தலைவனாக இருப்பவன் இறங்கி போய் விட்டு கொடுத்து போய் மாணவர்களோடு பேசி 1 நிமிஷத்துல அதுக்கு தீர்வு கண்டார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தலைவன் எங்கே? இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் நாடெங்கும் போராடிக்கிட்டு இருக்கு. எங்க சமுதாயத்தை பத்தி பேசிட்டாங்க, காமராஜரை பற்றி தப்பா பேசிட்டாங்க, அவன் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, ஒரு கண் துடைப்புக்கு கூட இன்னைக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு இன்னைக்கு முன் வரல.
அப்படி என்றால் அரசு அவனுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. அந்த தைரியத்துல அவன் மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு அந்த சௌத்ரி தேவரோட இன்னைக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோல நீங்க கேளுங்க. நாடார் சமுதாயத்தவர்கள் அவ்வளவு கோழைகள் அல்ல. ஏனென்றால் ஆளுகின்ற அரசு அடக்குகின்ற அத்தனை அதிகாரத்தையும் நீங்க கையில வச்சிருக்கீங்க. அதனால் இன்றைக்கு இருக்கின்ற நாடார்கள் அமைதியாக போராடி கொண்டு இருக்கின்றார்கள். நாடாருடைய போராட்டத்தை தயவு செய்து நீங்கள் கொச்சைப்படுத்தி விடாதீர்கள். இதே மாதிரிதான் நம்முடைய நாடார் சங்கத்திலையும் நாடார்களாகிய நாமும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. காமராஜர் அரசியல் இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்லல, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற தலைவர்களும் அவரை பார்த்து நீங்கள் படிக்க வேண்டும். சமுதாயத்தில் இருக்க மக்களும் அவரை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சமுதாய சங்கத்துக்கு இன்னைக்கு நம்ம பிரியாணி போட்டோம்னா இவர் தான் தலைவரா இருக்கணும், இவர் தான் தலைவரா இருக்கணும், இவர் தான் பொதுச்செயலாளரா இருக்கணும், இவர் தான் பொருளாளரா இருக்கணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்த காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திற்காக இன்னைக்கு போராடுவதற்கு யாரும் இன்னைக்கு முன் வராம இருக்காங்க. இன்னைக்கு சில சங்கங்கள் கண் துடைப்புக்காக போராடிக்கிட்டு சும்மா இருந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனால் யாரை சமுதாயத்தில் மிகப்பெரிய சங்கங்களுக்கு யாரை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை செயலாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை நிர்வாகத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மக்களாகிய நாமும் சில நேரங்களில் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி படித்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. காமராஜர் சொன்னதை போல நெளிவு சுழிவு உள்ளவர்களை, நமக்காக வாழ்கின்றவர்களை, நம்முடைய சமுதாய மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கின்றவர்களை நீங்கள் சமுதாயத்தில் தலைவராக தேர்ந்தெடுங்கள். அப்போதுதான் நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த தலைவர் முழுமையாக நம்மோடு இருப்பார். நம்மால் என்ன நினைக்கான், 10 கார்ல போய் நின்னாதான் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு நினைக்கான். அப்படிப்பட்ட தலைவர்களை நம்பிதான் நாம் அன்னைக்கு கீழே போயிட்டே இருக்கோம். அன்னைக்கு சமுதாயத்திற்காக உழைப்பவர்களை, சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து வாழுகின்றவர்களை நம்முடைய சமுதாய மக்கள் மிகப்பெரிய சங்கங்களில் சமுதாய தலைவர்களாக தேர்ந்தெடுங்கள். அன்பான சமுதாய மக்களே, இன்னும் நாம் தொடர்ந்து போராடுவோம். என்னைக்குதான் முத்தாரை கைது செய்வார்கள், முத்தார் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நாமும் பார்ப்போம். அமைதியான வழியில் நாம் நிச்சயமாக நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம், முத்தார் கைது செய்யும் வரை. நன்றி, வணக்கம்.